இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க யாருங்கிறதே எனக்கு தெரியல. ஆனா இவங்க கார் ரிப்பேர் ஆயிருக்குன்னு மட்டும் தெரியுது. நல்ல விஷயம். யாராவது இப்ப என்ன பார்த்துட்டாங்கன்னா சரி, என்னை காப்பாத்த யாராச்சும் இங்க வரணும். என்னால இப்ப கத்தவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மைண்ட் பேலன்ஸாவே இல்ல. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு கிரண்? எதுக்கு அர்ஜென்ட்டா கூப்பிட்ட? மலிஷ்கா வந்துட்டாளா? எங்க இருக்கா மலிஷ்கா? மலிஷ்கா, மலிஷ்கா அவ இங்க வீட்ல இல்ல. அப்படின்னா என்னாச்சுன்னு சொல்லு. அவளை பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஏதாவது கால் வந்ததா? லக்ஷ்மி ஏதாவது சொன்னாளா? இவளை பத்தி லக்ஷ்மி என்ன சொல்லுவா? அவ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணல. என்ன நீ என்ன பேசுற கிரண்? உண்மையத்தான் சொல்றேன். அப்படின்னா யார் இவளை கிட்னாப் பண்ணது? மலிஷ்காவோட கிட்னாப்பே நடக்கல. வாட்? அவளே தன்னை மறைச்சு வச்சிருக்கா. இது எல்லாமே அவளோட பிளானிங் தான். ஓ மை காட். அதிர்ச்சியா இருக்குல்ல? நான் இதை விட அதிகமா அதிர்ச்சியானேன். அவளை மீட் பண்ணிட்டு தான் வரேன். என்ன பேசுற கிரண்? இதெல்லாம் அவ லக்ஷ்மிய மாட்ட வைக்கிறதுக்காக தான் பண்ணிருக்கா. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போவாங்களா, இவளுக்கு ரிஷி கிடைச்சிடுவானா. லக்ஷ்மி எப்படியும் இங்க வந்துருவா. அவளை நான் எப்படி கொலை பண்றதுக்கு ஏதாவது ஆயுதம் வேணும்ல. பல்வேந்தர் கிட்ட சொல்றேன், அவன் கொண்டு வருவான். வேண்டாம், நானே இங்க எதையாவது தேடுறேன். ஏதாவது இங்க இருக்கணுமே. ஷோ, ச்சே. ஓ காட். மலிஷ்கா கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்கா. ரிஷி அடைய பைத்தியமா அலையிறா. சரி, நீ அவ்வளவு தூரம் போனல, அவளை தடுத்து நிறுத்திட்டு ஏன் அவளை நீ கூட்டிட்டு வரல? ஐயோ, நான் இதெல்லாம் பண்ணிருப்பேனே. அதுக்குள்ள வீரேந்திரா அண்ணா அங்க வந்துட்டாரு. என்ன? தலையெழுத்து நல்லா இருந்தது. மலிஷ்கா தன் மூளையே யூஸ் பண்ணா. அதால அவளும் தப்பிச்சா, சேர்ந்து நாங்களும் தப்பிச்சிட்டோம். ஐம் ஷூர் அந்த பொறுக்கி பல்விந்தர் இருக்கானே, அவதான் இதெல்லாம் அவளுக்கு கத்து தரான். இதெல்லாம் நம்ம பொண்ணோட மூளைதான். பல்வீந்தர் பணத்துக்காக இல்ல லக்ஷ்மிக்காக இதெல்லாம் பண்றான். அப்படின்னா லக்ஷ்மி நிரபராதி. அவ இதை நிரூபிச்சு தருவா. அப்ப என்ன ஆகும்? ஐ நோ. இவ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். லக்ஷ்மி மேல இவ்வளவு பெரிய குற்றத்தை சுமத்திருக்கா. லக்ஷ்மி கண்டிப்பா நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுவா. இந்த விஷயத்த மலிஷ்கா புரிஞ்சுக்கிட்டா அது அவளுக்கு நல்லது. லக்ஷ்மி அந்த இடத்துக்கு போலீஸோட போகிறதுக்கு முன்னாடி மலிஷ்கா அங்கிருந்து கிளம்பிட்டா நல்லது. சொல்ல போனா நீல மலிஷ்காவை ரொம்ப நம்புறா. அவளுக்கு இதெல்லாம் தெரிய வந்ததுன்னா மலிஷ்கா தான் குடும்ப கௌரவத்தை கொலைக்கிறான்னு அவளுக்கு தெரிய வந்தா அவ மலிஷ்காவை விடவே மாட்டா. வீரேந்திர அண்ணா அங்க வந்தபோது நான் பாதி செத்தே போயிட்டேன். பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குச்சு. இப்பவும் எனக்கு பயமா இருக்கு. சரி கிரண், இதை எல்லாத்தையும் மறந்துரு. இதை எப்படி மூடி மறைக்கிறதுன்னு மட்டும் யோசி. இல்லனா பெரிய பிரச்சனை வந்துடும். அதத்தான் நானும் யோசிக்கிறேன். ஆனா அவ கேட்டாதானே. தன்னோட இஷ்டத்துக்கு அவ ஆடிட்டு இருக்கா. காட் நோஸ் இப்ப அடுத்து அங்க என்ன பண்ண போறாளோ. ஐயோ கடவுளே, என்னது இந்த வண்டி சரியாயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? என்னோட போன் எங்க போச்சு? என்னோட போன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. யாராவது கால் பண்ணா நேரா அக்காக்கே நான் ஃபோன் பண்றேன். மலிஷ்காவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஆதாரம் கிடைச்சிருக்கலாம். அக்கா ஏன் இப்படி பண்றான்? எதுக்கு போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா? அட, இது அக்காவோட கார் ஆச்சு. இந்த கார்ல தானே அடிக்கடி வந்து வந்து போவா. ஆனா நடு ரோட்ல எதுக்கு கார் நிக்குது? அண்ணா ஆட்டோவை இங்கே நிப்பாட்டுங்க. ஒருவேளை ஷாலுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஷாலுதான். ஷாலு, ஆயுஷ், ஷாலு, நான் உனக்கு தான் கால் பண்ணலாம்னு இருந்தேன். ஒரு விஷயம் சொல்லு. இங்க லக்ஷ்மி அண்ணி வீட்ல இல்ல. உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஆயுஷ், அக்கா உங்களோட ஒரு கார் யூஸ் பண்ணுவால, அந்த கார் நடு ரோட்ல நிக்குது. அதோட அக்காவோட போனும் என்கிட்ட தான் இருக்கு. அவ கார்ல விட்டுட்டு போயிருக்கா. அது சரி, கார் இப்ப எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஷாலு, ஒன்னு பண்ணு, நீ லொகேஷன் அனுப்பு, நான் அங்க வரேன். ஓகே, பை பை பை. ஆயுஷ், என்னாச்சு? ஆயுஷ், இங்க பாரு, கார் இங்க தான் நிக்குது. இங்க எப்படி வந்துச்சு? அப்புறம் ஆயுஷ் பாரு, இங்க பாரு, கார் ஓபன்ல தான் இருக்கு. அட,
யாரது? யாருன்னு சொல்லுங்க. யாரு? யாரு? யாருன்னு கேட்டேன். உன்னையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க லக்ஷ்மி. அப்படின்னா இன்னும் புரியலையா? சுத்த தமிழ்ல பேசினாலும் உனக்கு புரியலையா? லக்ஷ்மி நல்லா கவனமா கேளு. நான் கிட்னாப் ஆயிருக்கேன். இப்ப நீயும் கிட்னாப்பர் கையில மாட்டிருக்க. அதாவது மலிஷ்கா கையில மாட்டிருக்க. ஆமா லக்ஷ்மி, நான் என்னையே கிட்னாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ உன்னையும் கிட்னாப் பண்ணியாச்சு. எனக்கு வேற வழி தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் யூ இங்க இவ்ளோலாம் நடக்குதே, இதுக்கு முழு காரணம் நீதான் லக்ஷ்மி. நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா யோசிச்சேன். அதாவது என்ன நானே கிட்னாப் பண்ணிக்கிட்டு அந்த பழிய மேல போட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தேன். அப்பதான் ரிஷி ஃப்ரீ ஆயிடுவான். அதோட ரிஷி என்கிட்ட வந்துருவான். இவ்ளோதான் கதையே, வேற எதுவுமே இல்ல. பட் யூ நோ வாட், என் அம்மா தான் சொன்னாங்க நான் தப்பு பண்ணிட்டேனா. அவங்க சரியா தான் சொன்னாங்க. ஏன்னா ஒபிராய் ஃபேமிலில நான் பண்ண இந்த விஷயம் யாருக்காவது தெரிய வந்தாலே போதும், எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா ரிஷி என்ன வெறுத்துருவான். இது நடக்காது. இது கண்டிப்பா நடக்காது. தவறான எண்ணங்களோட நடக்கக்கூடிய திருமணம் என்னைக்குமே நடக்காது. உனக்கு எவ்வளவு வாட்டி தான் புரிய வைக்கிறது? ரிஷி என்னுடைய கணவன். உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மலிஷ்கா. இந்த மாங்கல்யம் இருக்கே, இது என்னுடைய பாக்கியம். இந்த பாக்கியத்தை கடவுளால மட்டும்தான் மாத்தி அமைக்க முடியும். இது ஒருபோதும் என் கழுத்துல இருந்து இறங்கவே இறங்காது. நான் செத்து போனாலும் இது என் கழுத்துல இருந்து இறங்காது. ரிஷியும் நானும் ஒன்னா இருக்கிறது எங்களுடைய உறவு. இது ஜென்ம ஜென்மத்துக்கான பந்தம். இங்க ரெண்டு பேரையும் நீ என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நானும் ரிஷியும் ஜென்ம ஜென்மத்துக்கு ஒன்னா இருப்போம். ஒருபோதும் உன்னால அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. எங்க ரெண்டு பேரையும் உன்னால பிரிக்க முடியாது மலிஷ்கா. நீ என்ன யாராலையும் முடியாது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்காக தான் உருவாகி போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ரிஷி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதோட ரிஷியை இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடிய அவனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன் பாரு. அவன் எனக்கு சொந்தம், எப்பவும் ஏன் கூட தான் இருப்பான். தேவையில்லாம அவன் எனக்கு சொந்தம் இல்லையா? காட்டவா?